ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ சற்று என் மீது கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனப்பா என் துணையை என்னிடமிருந்து பிரித்து வைத்தீர்கள்? அவர் இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்வேன்? அவர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது என்று பலமுறை நான் உங்களிடத்தில் கூறியும் இப்படி அவரை விட்டு என்னை பிரித்து விட்டீர்களே, இனி நான் என்ன செய்வேன்? எதற்காக அவர் என்னை பிரிந்து சென்றார்? இதற்கான காரணங்கள் என்ன என்று பல கேள்விகளும் மன வருத்தங்களும் உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன என்பதை உன் அப்பா நான் அறிவேன். அவரை உன்னிடமிருந்து பிரித்து சென்றதற்கான காரணம் இருக்கின்றது. நீதான் அவர் மீது உயிராய் இருக்கின்றாய் தவிர அவர் உனக்கு உண்மையாகவும் இல்லை, உன் மீது உயிராகவும் இல்லை. நீ பாசம் காட்டுவதை ஒரு வேடிக்கையாகவும் அது ஒரு தேவையாகவும் மட்டுமே அவர் நினைத்து கொண்டிருக்கின்றாரே தவிர உன்னுடைய பாசம் எந்த அளவிற்கு உண்மையானது என்று அவருக்கு புரியவில்லை. நீ பாசம் காட்டுகின்றாய், அவர் அனுபவிக்கின்றார். இதற்கு பேர் வாழ்க்கை அல்ல. நீ 1 மடங்கு பாசத்தை காட்டினால் பின்பு அதற்கு பதிலாக 100 மடங்கு அவர் அன்பை வெளிப்படுத்துவதில் உள்ளது காதல். ஆனால் உங்கள் இருவருக்குள்ளும் அவ்வாறு இல்லை. நீ மட்டுமே அவரை உயிராக நேசிக்கின்றாய். அவர் உன்னை சில சமயங்களில் ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. உனக்கு சற்றும் மரியாதை அளிப்பதில்லை. ஆரம்பத்தில் இருந்தே நீ அவரை அப்படி விட்டு விட்டதால் உனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. ஆனால் உன்னை இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் கண்களில் இருந்து உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு இலகுவான குணம் கொண்டவர் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிய வந்திருக்கின்றது. நீ இந்த அளவிற்கு அழகாகவும் மனம் அமைதியாகவும் குணமானவனாகவும் இருக்கும் பொழுது எப்படி உன் துணை இப்படி மிருகமாக இருப்பதை நீ ஏற்றுக்கொள்வாய்? எப்படியாக இருந்தாலும் அவை உனக்கு கடினம்தான் தங்கமே. நீ உன் குடும்பத்தோடு இரு. நிச்சயம் கூடிய விரைவில் அவர் உன்னை அன்பை புரிந்து கொண்டு அவராகவே உன்னை தேடி வருவார். அப்பொழுது நீ அவரை ஏற்றுக்கொள். இல்லை, என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது, நான் இப்பொழுதே அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீ தாராளமாக வாழ்க்கையை நடத்து. பின்பு ஒரு நாள் நீதான் வருத்தப்படுவாய், என்னிடத்தில் கண்ணீர் வடிப்பாய். இப்பொழுது நான் சொன்ன அனைத்தும் பின்பு ஒரு நாளில் நடக்கும். நீ கவலைப்படாதே, நிம்மதியாக இரு. உனக்கென வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் மீட்டு பத்திரப்படுத்தி கொடுப்பேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.